18வது IPL போட்டியில வெற்றி வாகை சூடி பெங்களூரு அணி பாராட்டு மழையில நனைஞ்சிட்டு இருக்கு. ஆனா பாராட்டு விழாவை பார்க்க போன இடத்துல ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல சிக்கி ரசிகர்கள் சிலர் பரிதாபமா இறந்து போயிருக்காங்க. வெற்றி கோப்பையை ரசிக்க சென்றவர்களுக்கு நடந்த சோகம்தான் இது. இதயத்தை உலுக்கும் இந்த காட்சிகள் பெங்களூர் சின்னசாமி கிரிக்கெட் மைதானத்திற்கு வெளியே படம் பிடிக்கப்பட்டிருக்கிறது. சில மணி துளிகளுக்கு முன்பு வரை ஆர்சிபி என உயிரை கொடுத்து வெற்றி முழக்கமிட்ட வாலிபர் பேச்சு மூச்சில்லாமல் மயங்கி கிடந்துள்ளார். சுற்றி கூடியிருந்த பலரும் அந்த இளைஞரின் இதயத்தை துடிக்க வைக்க எவ்வளவோ முயன்றிருக்கிறார்கள். ஆனால் அந்த முயற்சி தோல்வியிலேயே முடிந்திருக்கிறது. இதுபோல ஒன்றல்ல இரண்டல்ல, அந்த கூட்டத்திற்குள் இருந்து அடுத்தடுத்து வந்த மரணச் செய்திகளும் ஓயாமல் ஒலித்த ஆம்புலன்ஸ் சப்தமும் தற்பொழுது வெற்றி கொண்டாட்டத்தில் இருந்த ஆர்சிபி ஃபேன்ஸை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. பதினேழு வருடங்களாக IPL போட்டியில் ஜெயிக்க முடியாமல் கஜினி முகமது போல போராடி வந்த ஆர்சிபி இறுதியாக 18வது IPL தொடரில் பஞ்சாப் சூப்பர் கிங்ஸை 6 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி வாகை சூடியது. நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் ஆர்சிபி அணியினர் வெற்றி கோப்பையோடு போஸ் கொடுத்த தருணத்தில் ஒட்டுமொத்த பெங்களூருவும் வான வேடிக்கைகளால் அதிர்ந்தது. இன்று பொழுது விடிந்தபோது கர்நாடகா தலைநகர் முழுவதும் சிகப்பு மற்றும் கருப்பு நிறத்தால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. துணை முதல்வர் DK சிவகுமார் ஆர்சிபி கொடியை கையில் ஏந்தியபடி அவருடைய வாகனத்தில் சென்று வீரர்களை உற்சாகமாக வரவேற்றார். இதையடுத்து இன்று மாலை பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியத்தில் ஆர்சிபி அணியினருக்கு முதல்வர் சித்தராமையா முன்னிலையில் வெகு விமரிசையான பாராட்டு நிகழ்ச்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த விழாவிற்கு முன்பு ஆர்சிபி வீரர்கள் ஓபன் பஸ்ஸில் ராலி வரவிருப்பதாக செய்திகள் கசியவும் மைதானத்திற்கு வெளியே இன்று மாலை முதல் ஃபேன்ஸ் கூட்டம் அலைமோதியது. எப்படியாவது முன் வரிசையில் நின்று வீரர்களை பார்த்து கையசைத்து பாராட்ட வேண்டும் என பல இளைஞர்கள் துடியாய் துடித்து முண்டியடித்து சென்றிருக்கிறார்கள். இதனால் அப்பகுதியில் திடீரென கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. கட்டுக்கடங்காத கூட்டத்தைக் கண்டு கதிகலங்கிய காவல்துறையினரும் செய்வதறியாது திணறியுள்ளனர். அதோடு ஆங்காங்கே அதிக சப்தத்தோடு வெடிக்கக்கூடிய பட்டாசுகளை வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டதாகவும் தெரிகிறது. இதனால் கூட்டத்தில் இருந்த பலரும் பயத்தில் சிதறி ஓடியுள்ளனர். கூட்ட நெரிசலில் சிக்கி பல இடங்களில் இளைஞர்கள் முதல் முதியவர்கள் வரை பலரும் திடீரென மயங்கி விழுந்துள்ளனர். ஆம்புலன்ஸ் நுழைவதற்கு கூட வழியில்லாத காரணத்தால் பதறிய ஆர்சிபி உறவுகள் மயங்கி விழுந்தவர்களுக்கு தாமாக முன்வந்து முதலுதவி சிகிச்சை அளித்திருக்கிறார்கள். ஆனால் ஒன்றல்ல இரண்டல்ல, 10க்கும் மேற்பட்டோர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதோடு இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களில் பலர் பெங்களூரு சிவாஜி நகரில் உள்ள மருத்துவமனையில் தற்பொழுது சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த பலி எண்ணிக்கை மேற்கொண்டு அதிகரிக்கக்கூடாது என்பதே அனைவரின் பிரார்த்தனையாகவும் உள்ளது. இந்த பெரும் துயர சம்பவத்தை அடுத்து ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்த வீரர்களின் ராலி நிகழ்வு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் மைதானத்தில் பாராட்டு நிகழ்ச்சி நடைபெறும், அதில் டிக்கெட் உள்ளவர்கள் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் காவல்துறை தரப்பில் இருந்து
தொடர்ந்து தெரிவித்திருந்தனர். அரசின் சரியான திட்டமிடல் இல்லாததுதான் நடந்த உயிரிழப்பிற்கு காரணம் என பாஜகவினர் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளனர். இந்நிலையில் துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார் நடந்த சம்பவத்திற்கு மன்னிப்பு கேட்டுக் கொண்டதோடு பாதுகாப்பிற்காக 5000 போலீசார் வரவழைக்கப்பட்டிருந்ததாகவும் கட்டுப்படுத்த முடியாத கூட்ட நெரிசல் காரணமாகவே உயிரிழப்பு நிகழ்ந்ததாக தெரிவித்துள்ளார். 18 வருடங்களுக்கு பிறகு கோப்பை வென்ற சந்தோஷம் வெறும் 18 மணி நேரம் கூட நீடிக்காதது ஆர்சிபி ரசிகர்கள் மட்டுமல்லாது அனைவரையுமே சோகத்திலும் அதிர்ச்சியிலும் ஆழ்த்தியுள்ளது.